அன்புள்ள தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 19வது நாள், 13வது 14வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல முக்கியம் என்னன்னா, இன்றையிலிருந்து பிசாசின் அதிகாரங்களை முகமுகமா எதிர்க்கும் ஒரு ஊழிய பக்குவம் வருகின்றது. நாம் ஜெபிப்போம். தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வாக்குத்தத்தம் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறதுனால, இன்றிலிருந்து இந்த பாகத்திலிருந்து நாங்கள் வாசிக்கும் இடத்துல ஆண்டவரே, பிசாசின் அதிகாரங்களை முகமுகமாய் எதிர்க்கும் பக்குவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள, அது எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சபையில, எங்களுடைய சமுதாயத்துல பிரயோஜனமாய் இருக்க என் தேவன் எங்களோடு கூட பேச கற்றுக் கொடுக்க ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். அந்தியோக்கிய சபையில உபவாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் பேசி பர்னபாவையும் பவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து வையுங்கள் சொல்லுறாரு. பிரித்து வைத்து கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அனுப்புறார்கள். ஸோ இந்த 13வது 14வது அதிகாரத்துல பல இடங்களுக்கு செல்கிறார்கள். முதல் மிஷனரி ஜேர்னில பல இடங்களுக்கு செல்கிறார்கள். நான் முக்கியமாகவே அந்த அதிகாரத்துல முக்கிய குறிப்புகளை மட்டும் உங்களோடு கூட தியானத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க ஆசைக்கிறேன். அதாவது 13வது அதிகாரத்துல சிப்ரஸ் என்ற இடத்துக்கு பர்னபாவும் பவுலும் போறாரு. இது யாருடைய இடம் தெரியுங்களா? யோசேப் பர்னபாஸ் அவருடைய இடம், அவருடைய ஹோம் டவுன். அங்க போறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பா-இயேசு என்ற ஒரு யூத மந்திரவாதியை சந்திக்கிறார்கள். இவன் ஒரு பொய் தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, யூதனா இருக்கிறது ஒரு விசித்திரமான ஒரு காரியம். யூதர்கள் இப்படிப்பட்ட காரியத்துக்குள் செல்ல மாட்டார்கள். தேவனை விசுவாசிக்கணும், இல்ல தேவனை இல்லைன்னு சொல்லணும். அவனுடைய பெயர் இலைமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் யார் தெரியுமா? இவன் அங்க இருக்கிற ரோம அரசாங்கத்தின் தலைவர் செர்கியோஸ் பவுலோஸ் என்றவனுடைய அசிஸ்டனா இருக்கிறான். இந்த செர்கியோஸ் பர்னபாஸையும் பவுலையும் அழைத்து தேவனுடைய வசனத்தை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த இலைமாஸ் என்பவன் எப்படியாவது இவர்கள் சத்தியத்தை சொல்லக்கூடாது என்று ஏதோ ஒரு தீர்மானம் செய்கின்றான். பவுல் பார்க்கிறாரு. இப்பொழுதுதான் பார்க்கிறோம், சவுல் என்பவன் பவுல் என்பதை அந்த பெயர் அங்க மாறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆவிக்குள்ளான யுத்தங்களை செய்ய முடியும் என்ற சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, பவுல் அப்போஸ்தலன் இந்த மந்திரவாதியை சந்திக்கிறதுக்கு முந்தி ஆவியில் நிரம்பினான். லூக்கா ரொம்ப தெளிவாய் சொல்ற, ஆவியில் நிரம்பி அவனை கூர்மையாய் பார்த்து, நீ கெட்ட காரியம் செய்கிறாய், அசுத்த ஆவி உன்னோடு கூட உண்டு, பயங்கரமான திருக்கு காரியங்களை செய்து சத்தியத்தை அறியாதபடி இருக்க நீ திட்டம் போடுகிறாய். இனிமேல் நீ பிளைண்ட், குருடனாய் சில காலங்கள் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு எழுதின காரியம் இல்லை. ஆனால் பிசாசின் அதிகாரங்களை எதிர்க்கணும். வட்டார தேவர்கள், வான மண்டலின் பொல்லாத ஆவிகள் கொடுக்கும் கட்டுகளை உடைக்கத்தக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். அதற்கு ஏற்ற காரியம் ஆயத்தம் என்ன? ஆவியில் நிரம்பி இருக்கிற ஒரு பக்குவம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதல்ல, அரண்களை நிர்மூலப்படுத்துகிறதுக்கு சர்வாதிகாரம் உள்ளதா இருக்கிறதுனால அதன் மூலமாய் தர்க்கங்களையும் மேட்டிமைகளையும் தேவனை அறியும் அறிவுக்கு தடையாயிருக்கும் எல்லா சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிறை அடிக்கிறோம் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்லை என்று எபேசியர் புஸ்தகத்தில் கூட பவுல் சொல்லுகிறார். தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு ஊழியம் இந்த நாட்கள்ல போய் தேட தேவையில்லை. கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார். கட்டுகள் இருக்கும் மக்கள், சாபத்தில் இருக்கும் மக்கள். அது மட்டும் இல்ல, இங்க
மந்திரம் செய்து, தந்திரங்கள் செய்து, பில்லி சூனியங்கள், ஏவுதல்களை செய்து மக்களை அநியாயமாய் கட்டுகளில் வைக்கின்ற அந்த காரியம் நமக்கு வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியில் நிறைந்து, ஐயா, உலகத்தில் இருக்கிறத விட நம்மில் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறனால அந்த இயேசுவின் நாமத்தை வைத்து மக்களுக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் நம்மோடு கூட கிருபை செய்வாராக. ஆயினும் மிகவும் ஞானம் உள்ளவர்களாய், மிகவும் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்த இடத்துக்கு போறார்கள். பிசிடியன் ஆந்தியோக் என்ற இடத்துக்கு போறார்கள். அங்க ஒரு கூட்டம் யூதர்கள் என்ன சொல்றாங்க, உற்சாகப்படுத்துகிற வார்த்தை உன்னோடு கூட இருந்தால் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் இந்த தருணத்தை எடுத்து மிகவும் தெளிவாய், மிகவும் அழகாய், மிகவும் விசாலமாய் இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து எப்படி இயேசு கிறிஸ்து வந்தார், முக்கியமா அவங்களுடைய செய்திகள் என்ன, பாவ மன்னிப்பு, நியாய தீர்ப்பை கீழ்ப்படுகிறது இல்ல, பாவ மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் எழுந்ததுல தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் இந்த செய்தியை முடிக்கிறாரு. ஒரு கூட்ட மக்கள் அவரை அழைத்து இன்னும் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு பேசுறாங்க. தேவனுடைய வசனம் அந்த இடம் முழுதும் சென்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் எதிர்ப்பு வர ஆரம்பிக்குது. எப்படி வருது தெரியுங்களா? யூதர்கள் மூலமாக. இந்த யூதர்கள் எப்பொழுதும் தெரிஞ்சுக்கணும், உன்னை எதிர்க்கிறவர்கள், சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள் சத்தியத்தை முகமுகமாக சந்திக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு திருக்கா இருக்கும். இவர்கள் என்ன செய்யறார்கள், இந்த யூதர்கள் சகோதரிகள் சமுதாயத்துல பெயர், அதாவது சலுகை உள்ள சில பெண் சகோதரிகளையும் சமுதாயத்துல உயர்ந்த கட்டத்தில் இருக்கிற ஆண்களையும் கூப்பிட்டு இவர்களை எதிர்க்க வைத்து பவுல் அப்போஸ்தலன் இடத்தை விட்டு ஓடுறாரு. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, இந்த சீஷர்கள் மகிழ்ச்சியோடு கூட ஆவியில் நிறைந்து சந்தோஷமாய் கொண்டாடினார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள. நம்பர் 1, நாம் எங்க இருந்தாலும், எதை செய்து கொண்டிருந்தாலும், 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார், யார் கேட்டாலும் நம்முடைய நம்பிக்கை குறித்து, நம்முடைய விசுவாசத்தை குறித்து யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்கத்தக்க நமக்கு கடனாளியா இருக்கும். நாம் கடனாளியா இருக்கிறோம். ஆங்கிலத்துல அப்பாலஜெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். நம்முடைய விசுவாசத்தை எப்படி தெளிவாய் மக்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, அதே நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்கிற ஒரு காரியம் நம்மோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த சவால் இருக்கணும். நாம் எதை நம்புகிறோம், யாரை நம்புகிறோம், என்ன தெளிவாய் நம்முடைய சுவிசேஷம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த அப்பாலஜெட்டிக்ஸ், அந்த ஊழியத்துல நம்ம ஈடுபடணும். ஏன்னா ரொம்ப பேரு அறகுறையா கேட்டு, அறகுறையாய் விசுவாசத்தை கேட்டு குழம்பி இருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல ஞானத்தை நமக்கு கொடுப்பாராக. அதே நேரத்தில் தேவ ஜனமே, எங்க சத்தியம் இருக்கின்றதோ அங்க எதிர்ப்பு வரும். அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் நமக்கு வரணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்கள்ல பில்லி சூனியத்து நிமித்தம், மந்திர கட்டுகளின் நிமித்தம், ஏவுதல்கள் நிமித்தம் எத்தனையோ மக்கள் பயங்கரமான கட்டுகளில் இருக்கிறாங்க. என் தேவன், நீர் நல்லவர். பவுல் அப்போஸ்தலனுடைய அனுபவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஆயினும் தாழ்மையோடு கூட எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட கட்டுகளில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வர இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிசாசின் அதிகாரங்களை எதிர்க்கும் அதிகாரத்தையும் கிருபையும் எங்களுக்கு கொடுக்க ஜெபிக்கிறோம். இது ஆவியின் வரமா இருக்கிறதுனால என் ஆண்டவரை விடுதலையின் ஊழியங்கள் நாங்கள் செய்யத்தக்க கிருபை தரோம். அதே நேரத்தில் சபிக்கத்தக்க இல்ல ஆண்டவரை, மிகவும் தாழ்மை, மிகவும் அன்பு நிறைந்தவர்களாய் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, எந்த நேரத்திலும் எங்கேயும் எங்களுடைய விசுவாசத்தை குறித்து யாரும் கேள்வி கேட்டால் தெளிவாய் நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம், நாங்கள் நம்புகிற நபர் யார் என்பதை தெளிவாய் நாங்கள் சொல்ல
சபைகளுக்கு அப்படிப்பட்ட அப்போலோஜெட்டிக்ஸ், எங்களுடைய விசுவாசத்தை குறித்த நம்பிக்கை தெளிவாய் நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபை தர ஜெபிக்கிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறதுனால இன்னும் இன்னுமாக எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.